இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் குழந்தைகளுக்கு அடிக்கடி வயிற்று வலி வர்றதுக்கான காரணம் என்ன? டாக்டர், இப்பெல்லாம் குழந்தைகளுக்கு அடிக்கடி வயிற்று வலி வருது, என்ன காரணத்தினால இந்த மாதிரி ஆகுது அவங்களுக்கு? ஸோ குழந்தைங்களுக்கு வர வயிற்று வலி அப்படின்னு நாங்கள் அப்ரோச் பண்ணும்போது நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனால் பொதுவாக நாங்கள் அதை அப்ரோச் பண்ணுறது ஒரு 2 பக்கெட்குள்ளே போட்டுப்போம். ஃபஸ்ட்டு பக்கெட் வந்து குழந்தை ரொம்ப பெயினோடு இருக்கும், ரொம்ப வலியோட அக்யூட் அப்டமன் அப்படின்னு சொல்லுவோம். முக்கால்வாசி ஐயோ கத்திக்கிட்டே இருக்கும் பாப்பா, எமர்ஜென்சி ரூமுக்கு தூக்கிட்டு போக வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம யோசிக்கிறது, ஐயோ இந்த குழந்தைக்கு அப்பெண்டிசைட்டிஸ் ஏதாவது வந்துருச்சா, இல்லாட்டி கிட்னியில் ஸ்டோன்னால வந்து எங்கேயான சிக்கிக்கிட்டு வயிறு வலி வருதா, இல்லை பித்தப்பையிலேருந்து இருக்கிற ஸ்டோன் கீழே பார்க்கும் பொழுது அந்த பித்தப்பையில் இருக்கிற குழாயில் சிக்கிக்கிட்டு பெயின் வருதா, இல்லை ஒரு சிவியர் பேங்க்ரியாடைட்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்துருச்சா, இல்லை வயிற்றில் எங்கேயாவது அடிபட்டதுனால உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து குழந்தைக்கு வயிறு வலி வருதா. ரொம்ப சின்ன குழந்தைங்களில் குடலுக்குள்ளார ஒரு குடல், சம்டைம்ஸ் நாங்கள் வந்து குடல் இறக்கம் அப்படின்னு சொல்லுவோம், இன்டர்செப்ஷன்னு சொல்லுவோம். அதனால் வந்து ஒரு சீக்கிரமாக நம்ம அட்டென்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏதாவது காரணமாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது முதல் நோக்கம். ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு எமர்ஜென்சியாக குழந்தைங்களுக்குன்னு பார்க்க தகுந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு பீடியாட்ரிக் அல்ட்ராசோனாலஜி பார்க்குறது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். 2வது பக்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து பொதுவே நிறைய வாட்டி வந்து வயிறு வலின்னு சொல்லிக்கிட்டு அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸையும் நடந்து கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நடுவில் இது வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணும். அது நாங்கள் அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்டில் பார்க்குற வயிறு வலியே வருதுன்னு பார்க்குற ஒரு சுச்சுவேஷன். இதில் இதே மாதிரி நிறைய காரணங்கள் இருந்தாலும் காமனாக மேக்ஸிமம் நாங்கள் பார்க்குற கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து சின்ன இன்ஃபெக்ஷன் மாதிரி குழந்தைங்களோட குடலில் வரும். அல்ட்ராசோனோகிராம் ஏற்கனவே அவங்க பண்ணிட்டு கூட வருவாங்க, அதில் நிறைய நெறிக்கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மீசென்ட்ரிக் அடினைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ ஒரு குடல் இன்ஃபெக்ஷனால் வர ஒரு காரணம் ரொம்ப காமன், குழந்தைங்களுக்கு வயிறு வலிங்கிறது வரலாம். 2வது இப்போ இன்னும் இன்க்ரீஸிங்காகவே நாங்கள் பார்க்குறது, நிறைய பசங்க கான்ஸ்டிபேட்டடாக வராங்க. அதாவது அவங்களுக்கே புரியறதில்லை, பேரண்ட்ஸுக்கும் தெரியாது, பசங்களுக்கும் தெரியாது. ஆனால் நம்ம டிகின் பண்ண அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சா சடனாக பார்த்தா அவங்க மோஷன் ஃப்ரீயாக போக மாட்டேன்றாங்க. மலச்சிக்கல் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருக்குது. கடைசியில் உள்ளுக்குள்ளே அவ்வளோ மோஷனும் வந்து வயிறு வலி காஸ் பண்ணுற அளவுக்கு வருது. இதை தவிர நிறைய காரணங்களும் இருக்கும். ஆனால் இது வந்து மேஜராக நாங்கள் பார்க்குற ஒரு 2 காரணம்.